ஐரோப்பியர்களின் வருகை ஃபர்ஸ்ட் முதலா இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னா வாஸ்கோ ட காமா. ஸோ ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்திருக்காங்க, டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்கள். இதில் முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோ ட காமா முதல்ல. இவர் 1498 மே 17 கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். அப்பகுதி சாமரின் என்னும் மன்னரால் ஆளப்பட்டது. இவர் ஒரு தொழிற்சாலை கொச்சியினர். அது வாஸ்கோ ட காமா 1498 கள்ளிக்கோட்டையில வந்து இறங்குறாரு. அப்போ அந்த பகுதி ஆண்டவர் ஜாமரின், அவர் வந்து வாஸ்கோ ட காமா வரவேற்காரு. அவர் வந்து ஒரு கொச்சியில வந்து ஒரு தொழிற்சாலை வந்து நிறுவுறாரு. யார்? வாஸ்கோ ட காமா. அதன் பிறகு இந்தியாவில் முதல் போர்ச்சுகீஸ் ஆளுநராக பிரான்சிஸ்கோ அல்மெய்டா ஆவார். இந்தியாவுடைய முதல் போர்ச்சுகீஸ் ஆளுநர் பிரான்சிஸ்கோ அல்மெய்டா. இவருடைய பாலிசிக்கு பேரு நீலக்கடல் கொள்கை அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவோம். அதான் வந்து இவருடைய கொள்கை. அவரை தொடர்ந்து பிரான்சிஸ்கோ அல்மெய்டா தொடர்ந்து வந்ததுன்னா அல்போன்சோ டி அல்புபர்க். 1509 ஆளுநரானார். இவர் கோவாவை 1510 பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார். இவர் சதியை ஒழித்தார். முக்கியமான அமைப்பு. உண்மையிலேயே வந்து போர்ச்சுகீசிய அரசு வந்து இங்க வந்து அடித்தளமிட்டவர் யாருன்னா அல்போன்சோ டி அல்புபர்க் தான். ஏன்னா இவர் தான் வந்து நிலைப்படுத்துறார் இந்த போர்ச்சுகீஸ் அரசை. கோவாவை 1510 பிஜப்பூர் ஆட்சியாளரிடம் கைப்பற்றுகிறார். சதியை ஒழித்தார். வில்லியம் பென்டிங்க்கு முன்னாடியே வந்து சதியை ஒழித்தவர் அல்போன்சோ டி அல்புபர்க். அடுத்து அதன் பிறகு நினோடா குன்கா, அதற்கடுத்து வந்த போர்ச்சுகீஸ் ஆளுநர். இந்தியாவின் போர்ச்சுகீஸ் தலைநகர் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு 1530 முதல்ல ஆரம்பத்துல வந்து கொச்சி தலைநகர், அதுக்கப்புறம் கோவா. இவர் 1535 டையுவை கைப்பற்றினார். 1559 டாமனை கைப்பற்றினார். ஸோ இந்த டையும் டாமன் ஏன் முக்கியம் கேட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா கோவா டையூ டாமன் வந்து போர்ச்சுகீஸ் கீழே தான் இருக்கும் 1961 வரைக்கும். அதனால அந்த டையூ டாமன் கைப்பற்றப்பட்ட வருடம் முக்கியம். யாரால் கைப்பற்றப்பட்டது, எந்த ஆளுநர் கைப்பற்றப்பட்டது, அதுவும் முக்கியம். ஸோ நினோடா குன்கா கோவாவை கைப்பற்றுவாங்கன்னா அல்புபர்க்கும், இந்த டையூ டாமன் வந்து நினோடா குன்கா. போர்ச்சுகீஸில் 1631 ஹூப்ளியை ஷாஜகான் ஆட்சியின் போது இருந்தனர். ஷாஜகான் ஆட்சியின் போது ஹூப்ளியை இழந்தனர். அடுத்த 1667 போர்ச்சுகீஸ் மன்னர் தனது சகோதரின் திருமண வரட்சியாக பம்பாயை சார்லஸ் II என்னும் ஆங்கிலேய மன்னர் கொடுத்தார். ஸோ இந்த பம்பாய் பகுதியை வந்து ஆங்கிலேய மன்னருக்கு வரதட்சணையா போர்ச்சுகீஸ் மன்னர் தனது சகோதரின் திருமண வரட்சணையாக வந்து பம்பாயை சார்லஸ் IIக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ படிப்படியாக இவரின் பல்வேறு பகுதியில் வெவ்வேறு குழுவை கைப்பற்றினாங்க. அவர்கள் முக்கியமானவர்கள் டச்சுக்காரர்கள். ஸோ இவர்களுடைய பகுதியை யார் முக்கியமாக கைப்பற்றுறாங்கன்னா டச்சுக்காரர்கள் தான் கைப்பற்றுறாங்க. அதன் பிறகு போர்ச்சுகீஸை ஆரம்பத்தில் வந்து கைப்பற்றுறாங்கன்னா டச்சுக்காரர்கள் தான் கைப்பற்றுறாங்க. டச்சுக்காரர்கள் இப்போ 1602 டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி தொடங்கியது. 1602 1605 இவர்கள் தங்களது முதல் தொழிற்சாலை மசூலிப்பட்டினத்தில் ஆந்திராவில் துவங்கினர். மற்ற தொழிற்சாலை புலிக்காட், சின்சுரா, பாட்னா, பாலசூர், நாகப்பட்டினம், கொச்சின், சூரத், காரைக்கால், காசிபஜார் ஆகிய இடங்கள். ஸோ இந்த இடங்கள்ல பூராமே வந்து இவருடைய தொழிற்சாலை வந்து அமைக்கிறாங்க. முதல் தொழிற்சாலை எங்கன்னா மசூலிப்பட்டினத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுக்கு முன்னே 1599 உருவானது. அரசியல் வியாபார அங்கீகாரம் 1600 ராணி எலிசபெத்தால் கிழக்கிந்தியா வணிகம் செய்ய வழங்கப்பட்டது. ஸோ அப்ப இருந்து ராணி எலிசபெத், அவங்க தான் வந்து கிழக்கிந்தியாவில் வந்து வாணிகம் செய்ய வந்து அனுமதி அளிக்கிறாங்க. அப்போ வந்து பொதுவாக வந்து 1600 தான் வந்து அந்த வணிகம் செய்ய அனுமதி வழங்கப்படுது. அதனால கிழக்கறிஞம் தொடங்கப்பட்டதுன்னா 1600. ஸோ ஒரு சில ஆன்சர் கீஸ்ல பார்த்தீங்கன்னா 1559 தான், 600 தான் இருக்கும். ஆன்சர் 1600. கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் 1600 ஜஹாங்கீர்கிட்ட தான் வந்து அனுமதி வாங்க வர்றாங்க. 1600 தொடங்க. அப்போ வந்து ஆட்சியாளரா, இங்கே முகலாய ஆட்சியாளரா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முகலாய ஆட்சியாளர்னா ஜஹாங்கீர். அவரவைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வில்லியம் ஹாக்கின்ஸ் 1609 to 11. 2 வருஷம் தங்கியிருந்தும் சோகத்தில் தொழிற்சாலை துவங்க மன்னரின் அனுமதியை பெற இயலவில்லை. ஸோ அவர் வந்து மன்னரின் அனுமதியை பெற ஹாக்கின்ஸ் வர்றாரு, ஆனா அனுமதியை பெறவில்லை. அதன் பிறகு கேப்டன் மிடில்டன் வர 1611 அதனை வெற்றிகரமாக முடித்தார். வெற்றிகரமாக முடித்தா அனுமதி வாங்குறார். ஆனா முக்கியமானவர்கள் வந்தவங்க யாருன்னா கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸும்
இவருக்கு அடுத்து வரக்கூடிய தாமஸ் மன்றோ தாமஸ் மன்றோ தான் இரண்டு முக்கியமானவங்க. இவர் தான் வந்து சூரத்தில் வாணிப மையம் அமைக்க அனுமதி பெற்றார் 1613. அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வர்றவர் வில்லியம் ஹாக்கின்ஸ், அவர்னால அனுமதி பெற முடியல. அதன் பிறகு அந்த மிடில்டன் அனுமதி பெறாரு. ஆனா சூரத்ல பர்டிகுலரா வந்து சூரத்துங்கிற இடத்துல வாணிப அமைக்கிறதுக்கு அனுமதி வாங்க தாமஸ் மன்றோ. அதன் பிறகு 1916 கம்பெனி தனது முதல் தென் பகுதி தொழிற்சாலை மசூலிப்பட்டினத்துல நிறுவியது. 1933 கம்பெனி தனது முதல் கிழக்கு பகுதி ஆலையை ஹரிகர்பூர்ல ஒரிசா பாலசூர், ஒரிசா இருக்கக்கூடிய பாலசூருக்கு அருகில் இருக்கு, அங்கு நிறுவியது. அதாவது கிழக்கு பகுதி. தென் பகுதியிலனா மசூலிப்பட்டினம், கிழக்கு பகுதினா ஹரிகர்பூர். முதல்ல வந்து சூரத். 1639 கம்பெனி சென்னையை ஒப்பந்தத்திற்கு எடுத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைத்தது. இது அதன் சோழமண்டல பகுதி தலைநகரமாக அமைந்தது. அது செயின்ட் ஜார்ஜ் அப்ப யார்கிட்ட இருக்குன்னா அந்த சார்லஸ் லெண்டுட்ட இருந்து அவங்க லீஸுக்கு எடுக்கிறாங்க, சென்னையை லீஸுக்கு எடுத்து. அதன் பிறகு என்னது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து அமைக்கிறாங்க. 1668 பம்பாய் கம்பெனியின் முக்கிய மேற்கு பகுதி குடியேற்றமானது. பம்பாய் பகுதியை வந்து 1668 எடுத்துடுறாங்க. அது மேற்கு பகுதியில் முக்கியமான குடியேற்றம் வருது. 1667 அவுரங்கசீப் கம்பெனி வங்காளத்தில் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சார். அதுக்கு மேல வங்காளத்துல வந்து வியாபாரம் செய்யலாம்னு அனுமதி வழங்குறாருன்னா அவுரங்கசீப். அடுத்து 1690 சுல்தானுட்டில் ஒரு ஆலை தொடங்கப்பட்டது. இது கல்கத்தா மற்றும் கோபிநாத்பூருக்கு அருகில் இருந்ததால் கல்கத்தா வளர்ச்சி. கல்கத்தாங்கிற நகரம் உருவாக காரணம்னா கல்கத்தாங்கிற சுற்றி உள்ள 2-3 கிராமங்கள் சேர்ந்தது. ஸோ அந்த சுல்தானுட்டி அப்படிங்கிற இடத்துல, சுல்தான்பூர் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆலை தொடங்கப்பட்டது. அதனால வந்து கல்கத்தா நகரம் இப்போ வந்து கொல்கத்தா. ஸோ அந்த கல்கத்தா நகரம் வளர்ச்சி அடையுது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா 1696 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கட்டப்பட்டு நகரமாக்கப்பட்டது. அப்ப ஜார்ஜ் கோட்டை சென்னையில கட்டப்படுது. அதன் பிறகு கல்கத்தால பாத்தீங்கன்னா வில்லியம் கோட்டை கட்டப்படுது. அதற்கு அடுத்தபடியா 1717 முக்கியமான ஆணை வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஃபருக் ஷேட்ட இருந்து. யார் வாங்குறா? ஜான் சர்மெண்ட்ரி என்ற ஆங்கிலேயர் வந்து முகலாய மன்னர் ஃபருக் ஷேரிடம் வந்து கம்பெனிக்காக வாணிபம் செய்ய அரசு ஆணை பெற்றார். இது மேக்னா கார்ட்டா ஆஃப் கம்பெனி. இதுதான் வந்து